ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அப்படி என்ன வந்து ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னியை உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். சரி வாங்க குயிக்காக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு மேரேஜ் ஆனது வந்து April 29, 21. ஸோ அடுத்த மந்த்லேருந்து வந்து நாங்கள் ப்ரெக்னன்சியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏப்ரல் கல்யாணம் ஆச்சா, ஸோ வந்து மே வந்து 1 மந்த் போயிடும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 6 மாதம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நெகட்டிவ் வந்துருமா, ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். சரி வந்து டிசம்பர் மந்த்து 25 வந்து கிறிஸ்மஸ், எங்களுக்கு வந்து தலை கிறிஸ்மஸ். நாங்கள் வந்து சென்னை போக வேண்டியிருந்தது. ஆக்சுவலி வந்து தலை கிறிஸ்மஸ், தலை தீபாவளி அப்படிலாம் வந்து பொண்ணு வீட்டில் தானே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து சென்னை போகலாம், எங்கள் வீடு வந்து சென்னையில் தான் இருக்குது, அதனால் சென்னை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நவம்பர் 21 லாஸ்ட் பீரியட் டேட்டு. நான் டிசம்பர் 23 இங்கேருந்து சென்னைக்கு கிளம்பணும். ஒருவேளை பாசிட்டிவ் வந்துச்சுன்னா வந்து போக முடியாது, நெகட்டிவ் வந்தால் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். டிசம்பர் 21 வந்துச்சு, பீரியட்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பீரியட்ஸ் வரலை. ஸோ டிசம்பர் 22 ஒரே ஒரு நாள் தான் மிஸ் ஆயிருக்கு. நம்ம செக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டாக இருந்தது. ஆனால் என்ன வழியே இல்லை, வந்து நான் செக் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நான் வந்து சென்னை போக வேண்டிய வேலை இருந்தது. சரி நம்ம டிசம்பர் 22 வந்து செக் பண்ணிடலாம். எஸ்ஆர்னோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிடலாம். எஸ்னா வந்து ஜாலியாக இருக்கலாம், நோனா வந்து நம்ம சென்னையில் போய் ஜாலியாக வந்து நம்ம தலை கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். இதே வந்து மைண்டை போட்டு குழப்பிகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டேன். பட் ஆனால் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலை. நான் ஆல்ரெடி வந்து மந்த்லி செக் பண்ணுறதுனால வந்து ஆல்ரெடி ஒரு கிட் வந்து வீட்டில் இருந்தது. ஸோ அதிலே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். டிசம்பர் 22 மார்னிங் என் ஹஸ்பண்ட் வந்து ஹோல்சேல் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹோல்சேலாக வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் வந்து அவங்க குடோனுக்கு போயிருந்தாங்க. எனக்கு வந்து கூட்ஸ் வந்திருக்கு, நான் வந்து இறக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் சொல்லிவிட்டு நான் கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து 4 மணிக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அர்ஜென்ட்டாக வந்துச்சு. சரி நம்ம ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு யூரினில் தானே வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஒருவேளை வந்து நம்ம மார்னிங் வந்து 8, 9 o'clockலாம் வந்துச்சு நம்ம செக் பண்ணும் போது ஒருவேளை நெகட்டிவ் வந்துரு போகுது, நம்ம ஃபஸ்ட்டு யூரினில் தான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாங்கல்ல, சரி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிட்ட எடுத்து ட்ராப்ஸ் விட்டு பார்க்குறேன். நெகட்டிவ் வந்துச்சு. நெகட்டிவ்னா ஒரு லைன் தான் வந்தது, இன்னொரு லைன் வரல. எனக்கா வந்து சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே நம்மளுக்கு மந்த்லி இப்படி தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். பட் ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த வாட்டியாவது வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து 4 மணிக்கு எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணுறேன். எங்கள் அக்கா வந்து என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டான். என்னடா இவன் இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் வந்து ஆல்ரெடி நெகட்டிவ் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அக்கா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிவிட இமேஜ் எனக்கு அப்படின்னு சொன்னான். அனுப்பிவிட்டேன். அப்புறம் வந்து அனுப்பிட்டு நான் கால் கட் பண்ணிட்டேன். சரி நம்ம போய் எடுத்து வச்சுட்டு படுக்கலாம், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேணாம் நெகட்டிவ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் வந்து அக்கா திடீர்னு திருப்பி கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி வந்து அது பாசிட்டிவ் தான், அவங்களே பேசினாங்க, பாசிட்டிவ் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் வந்து நான் திருப்பி கேட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷத்தில் பார்க்கும்போது வந்து நெகட்டிவ் வந்துச்சு, ஒரு லைன் தான் வந்தது. நான் இமேஜ் அனுப்பும் போது அதை நான் பார்க்கவே இல்லை, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கவே இல்லை, இமேஜ் மட்டும் அனுப்பிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க இது பாசிட்டிவ், அதாவது அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க இது பாசிட்டிவ் தான், லைட்டாக வந்து கோடு வந்திருக்கு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் வந்து எடுத்து பார்க்குறேன், ஆமாம் லைட்டாக கோடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் அக்கா கிட்ட சொல்கிறேன், பாசிட்டிவ் வந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அழுறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தான் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மந்த்லி நெகட்டிவ் வந்ததுனால வந்து எனக்கு வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே இந்த வாட்டி நெகட்டிவ் தான், நம்ம சென்னையில் போய் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம், யார்கிட்டையும் வந்து நம்ம சொல்ல தேவையில்ல, டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். அப்புறம் பாசிட்டிவ் தானால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டில் யாருமே இல்லை, ஹஸ்பண்டும் இல்லையா. ஹஸ்பண்ட் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலி எப்படியோ சொல்லணும், அந்த ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணுறது எப்படியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த சந்தோஷத்தில் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்.
ஆக்சுவலி அவங்க போகும்போது நான் படுத்துட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன். அவங்க உள்ளே வந்து டோரு ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், வெளியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவங்க வெளியே சாவி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓப்பன் பண்ணும்போது எனக்கு தெரியுது வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அவங்ககிட்ட எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணுறாங்க. நான் லைட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் அவங்ககிட்ட சொல்லவும் இல்லை நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இவ தூங்கிட்டு இருந்தா இப்போ வந்து லைட்டெல்லாம் போட்டு நின்றுட்டு இருக்கா, என்னடா அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு குழப்பத்திலே வந்தாங்க. அப்புறம் நான் வந்து அப்போ கூட வந்து ஒரு மாதிரி ஷையாக டக்குன்னு சொல்லலை, ஒரு மாதிரி ஷையாக இருந்தது. அப்படியே நெளிஞ்சிட்டுலாம் அப்படியே ஆடிட்டுலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன என்ன இந்த மாதிரி இருக்க சொல்லி, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் தான் டக்குன்னு வந்து நான் வந்து பில்லோவுக்கு கீழே வந்து அந்த கிட்ட வச்சுருந்தேன் செக் பண்ணதை. அப்புறம் எடுத்து காட்டுறேன், பாசிட்டிவ் ஒன்று. சாருக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல, என்னை கேட்டு பிடிச்சி ஒரே வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்க. அது ரொம்பவே வந்து ஹாப்பியான ஒரு மொமெண்ட் எனக்கு. அது வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், எடுத்து வச்சுருந்தேன். கிளாரிட்டி இருக்காது, பட் ஆனால் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஓகே ஹாப்பியாக ஆகிட்டு, எப்படி இருந்தாலும் எல்லா டைமும் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல. அவங்க வந்து எல்லா மொமெண்ட்டும் ஷேர் பண்ணிவிட்டு படுத்துட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல. எப்படா நம்ம வந்து அம்மா அப்பாட்டனா சொல்லலாம், எப்போ வந்து ஃபேமிலிகிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்பவே எதிர்பார்த்தாங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டிசம்பர் 22 எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. டிசம்பர் 8 தான் வந்து எல்லோரும் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. அப்போ நான் போகல, என்னால் போக முடியல அப்படின்றதுனால போகல. அப்பா வந்து அப்போ ரொம்பவே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க சர்ச்சில். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்தாங்க, ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும். கண்டிப்பாக வந்து என் பொண்ணு இந்த வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகிடுவா, நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா வந்து அந்த 6-7 மந்த்ஸ் வந்து ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக இருந்தது. அப்போ அப்பா வந்து அவ்வளோ வந்து சொன்னாங்க ஸ்ட்ராங்காக, அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வாட்டி ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நான் தூங்கவே இல்லை. ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறேன். ஹஸ்பண்ட் வந்து தூக்கத்தில் நீ தூங்குடின்னு சொல்ல எனக்கு தூக்கமே வரலை. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்து 6-7 மணி வரையும் ஓட்டிட்டேன். அப்புறம் எந்திச்சி சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து என்னால் பொறுக்க முடியல. அம்மா கால் பண்ணி, அக்காவுக்கே ஏற்கனவே தெரியும், அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்புகிறேன். அவங்க வந்து ரொம்ப குஷியாகிட்டாங்க. என்ன நம்ம வந்து பக்கத்தில் இல்லையே, பொண்ணு பக்கத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி இது வந்து என் ஃபேமிலிகிட்ட நம்ம வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடும் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் வந்து சொல்லியாச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு பயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம், ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணாமல் சொல்லிட்டோமே, ஒரு வேளை நெகட்டிவ் வந்துச்சுன்னா இந்த கிட்டெல்லாம் வந்து ஏதாவது வந்து பிரச்சனைனா வந்து இந்த மாதிரி காட்டும், டூப்ளிகேட்டாக காட்டும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் வந்து நெகட்டிவ் வந்தால் கூட இல்லை, சம்டைம்ஸ் வந்து கிட்ட பிரச்சனையாக இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும், இன்னொரு வந்து கிட்ட செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து நான் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ பயமாக இருக்கே, ஒரு வேளை நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா பிளட் செக்கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். வந்து பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. எப்போ வந்து பிளட் ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பிளட் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து அனுப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா வந்து ஈவினிங் போய் ஹாஸ்பிட்டல்லையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்துட்டு வந்து காலையில் ஒரு 8-9 மணிக்கு போய் கொடுத்துருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மதியம் வந்து ஒரு 12-1 மணிக்கெலாம் வந்து எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு வாட்ஸ்அப்பில். அக்கா வந்து இந்த மெடிக்கல் லைனில் தான் இருக்கா. ஸோ அவளுக்கு தெரியும் அப்படின்றதுனால அவளுக்கு அனுப்பிச்சேன் நான். அவள் சொன்னால் வந்து இல்லை உன்னோட எஸ்சிஜி லெவல் வந்து அதிகமாக தான் இருக்குது, நீ பயப்படாத, இது பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ தான் எனக்கு வந்து மனசு நிம்மதியாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகி அடுத்த நாளே பார்க்குறேன்ல, ஒரு 1 வீக்காவது ஆக்சுவலி வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் வெயிட் பண்ணலை. ஸோ வந்து ஒரே நாளில் செக் பண்ணதெல்லாம் ரொம்ப பயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா எப்படியும் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து செக்கப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட காமிக்கிறோம். டாக்டர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா இப்போ தான் அவ்வளோ நிம்மதியாக இருந்தது எனக்கு.
அப்புறம் வந்து இது ரொம்ப ஏர்லியாக இருக்குது, அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனுக்கு ஹார்ட் பீட் ஸ்கேனுக்கு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், எல்லாருக்கும் வந்து ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தோம். ரொம்பவே ஹாப்பியாக போச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து கேமே ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. அவ்வளோ நாள் வரையும் எனக்கு வந்து வாமிட்டு, தலை சுத்தல் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே அடுத்த ஒரு 2-3 நாளே வந்து எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாகிடுச்சு. தலை வந்து பயங்கரமாக சுத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸானே எனக்கே அப்போ தான் தெரியுது. ஸோ நான் வந்து 21 தான் அப்போ எனக்கு அவ்வளோ நாலேஜும் இல்லை அதை பற்றி. இதுதான் வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ஆரம்பிக்குது. எனக்கு வந்து வாமிட் வரல. கொஞ்ச நாளைக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து வாமிட் வரல. பட் ஆனால் வாமிட்டிங் சென்சேஷன் பயங்கரமாக இருந்தது. எது சாப்பிட்டாலும் கொமட்டிட்டு வரும். எப்படா வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இருக்கும். தலை பயங்கரமாக சுற்றும். அதே மாதிரி லைட்டாக அடிவயிறு மட்டும் வலிச்சுது. அடிவயிறு வலிச்சுதுன்னு எனக்கு பீரியட்ஸாக வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு பயமாக இருந்தது. பட் காட்ஸ் கிரேஸில் எதுவுமே நடக்கலை. வாமிட்டிங் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் வந்து சென்சேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எது சாப்பிட்டாலும் வாமிட்டு. எப்பா என்னால் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். இந்த மாதிரி ரொம்ப வாமிட் எடுக்கிறா, எது சாப்பிட்டாலும் வந்து வெளியே வந்துது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ப்ரெக்னன்சினா அப்படி தாம்மா இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அதாவது லோ டோசேஜில் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஓகேவாக இருந்தது. சாப்பிட்டேன், மற்ற ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த டேப்லெட் வந்து எனக்கு பத்தலை வாமிட்டுக்கு. வாமிட் எடுத்துகிட்டே இருக்கேன். அப்புறம் திருப்பி அகெயின் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்குறேன். வெயிட்டை நான் ஆக்சுவலி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 60 kg இருந்தேன். ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து எனக்கு 3 kgs டவுன் ஆகிட்டேன். அவ்வளோ வாமிட்டிங். அந்த டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வாமிட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வெயிட் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு வாமிட்டிங்க்கு டேப்லெட் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் சாப்பிடவே ஆரம்பித்தேன். மார்னிங் வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ப்ரஷ் பண்ணும் போதே எனக்கு வாமிட்டிங் வந்துடும். வாமிட் பண்ணிட்டு தான் வந்து நான் மறுவேளையே பார்ப்பேன். வாமிட் பண்ணிவிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வாமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் போடுவேன். வெறும் வயிற்றுலேயே போடுவேன். அந்த வாமிட்டிங் டேப்லெட்டு வெறும் வயிற்றுலேயே போடுவேன். இப்போ இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு போடுறேன்னா அடுத்த நாள் காலையில் 8 மணி வரையும் தாக்கு பிடிக்கும். ஒரு 24 hours தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அகைன் அந்த டேப்லெட் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி தான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே எனக்கு 8 months ஃபுல்லாகவே வந்துட்டு வாமிட்டிங் இருந்தது. 8 months ஃபுல்லாகவே நான் டேப்லெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து என்டி ஸ்கேன் 3rd monthல் வந்து நம்மளுக்கு என்டி ஸ்கேன் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு ஸ்கேன் எடுக்க போகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, மோஸ்ட் ஃபேரஸ்ட் டே இன் மை லைஃப் அப்படின்னா இந்த ஸ்கேன் எடுக்கும் போது மட்டும்தாங்க. இந்த 3rd month என்டி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த 5th month அனாமலை ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏதாவது பேபிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல வேலை பை காட்ஸ் கிரேஸில் வந்து எனக்கு எதுவுமே ஆகலை. இப்படியே வந்து ஒரு 5th month வரையும் முடிஞ்சிச்சு. அப்புறம் 5th month வந்து என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி வந்து எனக்கு வளையல் போடணும் ஆசையாக இருந்தது. அதனால் வந்து எனக்கு 5th month வந்து சும்மா நலங்கு மாதிரி வீட்லேயே வச்சு சீமந்த மாதிரி வச்சு எனக்கு 5th month வளகாப்பு பண்ணி முடிச்சிடறாங்க. நான் வந்து 3rd monthலேருந்தே வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே வந்து நான் சென்னை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்கணும், அம்மாவோட சமையல்லாம் சாப்பிட்ணும், அம்மா சமைச்சு போட அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது. அதே மாதிரி செம்ம வாமிட்டிங் எனக்கு இருந்ததுனால வந்து எதுவுமே சாப்பிட முடியல. எனக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சியில் கிரேவிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சுத்தமாக எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலி பிரியாணினா ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு ஒரு 5 months வரையுமே எனக்கு பிரியாணி சுத்தமாக பிடிக்கல. பிரியாணி ஸ்மெல்லு வந்தாலே வந்து நான் மூக்கு முடிப்பேன். அப்போவே எனக்கு வாந்தி வந்துடும். என்னடா வந்து எனக்கு பிரியாணி அவ்வளோ பிடிக்குமே, இந்த பிரியாணி கூட இந்த ப்ரெக்னன்சி டைமில் பிடிக்கலையே, எவ்வளோ நம்மளை மாற்றுச்சு, நம்ம பாடி எவ்வளோ அடாப்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். பிரியாணி கூட நம்மளுக்கு பிடிக்கலையே அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொன்னேன். அப்பா எனக்கு பிரியாணியே வந்து பிடிக்காமே போயிடுமாப்பா எனக்கு லைஃப் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அப்படியே வந்து வாமிட் பண்ணி சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்துப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி
சாப்பிடனா ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் அதனால் வந்து ஒவ்வொரு டைம் கேட்பாங்க, நான் அதாவது உனக்கு கேஎஃப்சிலேருந்து இதான் வாங்கி தரவா, பர்கர் வாங்கி தரவா, பீஸா வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க. நான் எப்போவுமே நானே தான் கேட்பேன், வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லுவாங்க, நேற்று தானே சாப்பிட்டோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சிக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு சாப்பிட முடியல. எனக்கே வந்து என்ன நினச்சா அவ்வளோ பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. நல்லா சாப்பிட்ற பொண்ணு பீஸா, பர்கரு, பிரியாணிலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாலே எனக்கே வந்து பயங்கர ஷாக்கிங்கு. என் ஹஸ்பண்ட் வந்து, என்னடா இவ இப்படிலாம் சொல்கிறா, ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ற மாட்டாலாம், நம்ம கேட்குறோம், அவளுக்கு பிடிச்சது தானே கேட்குறோம், அப்போ கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது மாதிரி ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் பிடிக்காமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த எக்கு தோசை, முட்டை தோசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அது ப்ரெக்னன்சி ஃபுல்லாக வந்து பிடிக்கவே இல்லை. அதேமாதிரி பால் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. அது ஒரு வாய் ஆக்சுவலி வந்து ஒரு வாய் எடுக்கிறது என்ன, ஒரு ஸ்மெல் பண்ணாலே வந்து எனக்கு வாமிட் வந்துடும். அந்த மாதிரி தான் ஒரு 5 மந்த்ஸ் ஃபுல்லாகவே போச்சு. அதே மாதிரி 6 மந்த் வந்து மே மந்த் வந்தது. ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நேட்டிவ்லேயும் சரி, என்னோடய நேட்டிவ்லேயும் சரி, தூத்துக்குடியில் வந்து திருவிழா நடக்கும் எங்கள் ஊரில். ஸோ அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, இந்த வாட்டி நம்ம தேவையில்ல, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சினால வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, நம்ம இருக்கலாம், வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு 5 மந்த்ஸ் ஃபுல்லாக வீட்டிலே இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஆக்சுவலி வந்து டார்ச்சராக இருந்த மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து அழுவேன், நான் அம்மா கிட்டே போகணும், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். டாக்டர்கிட்டே கேட்டோம், இந்த மாதிரி போகலாமா, ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து ஹஸ்பண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளுக்கு இப்போ 5 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம ஊருக்காவது போகலாம், நேட்டிவ் திருவிழாக்காவது போகலாம், அங்கே அம்மா அப்பாலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப கேட்டதுனால சரி நம்ம ட்ரெயினில் வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி மே மந்த்து ஊருக்கு போயாச்சு. அப்போ தான் வந்து நான் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா எல்லாரையுமே வந்து நான் பார்க்குறேன். அம்மா ஒரு வாட்டி வந்து நடுவில் வந்து பார்த்தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஆனால் வந்து ஒரு 3-4 மாதம் கழித்து நான் அப்போ தான் வந்து எல்லாரையும் பார்க்குறேன். எனக்கு அப்படி இருந்தது, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எல்லாரையும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி ரொம்ப ஜாலியாக போச்சு. 6 மந்த்ஸ் அப்படியே ஜாலியாக போயிட்டு ஊரில் வந்து ஒரு ஒரு 20 டேஸ் கிட்ட இருந்தோம். செம்ம ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு 7th மந்த் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு மே 21 வந்தால் எனக்கு 7th மந்த் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சென்னைக்கு போகல. ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே சென்னைக்கு போகல. ஸோ வந்து நான் வந்து சொல்லிட்டேன் வீட்டில், நான் வந்து 7th மந்த்லேயே வந்து நான் சென்னை போடுறேன், எனக்கு வந்து போயிடுறேன், எனக்கு வளைகாப்பு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால 7th மந்த் ஊர்லேருந்து நேட்டிவ்லேருந்து வந்ததுக்கப்புறமே பெங்களூரில் வந்து ஹஸ்பண்ட் வீட் சைடில் தான் வந்து வளைகாப்பு பண்ணுவாங்க. வளைகாப்பு பண்ணிவிட்டு அம்மா அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி வந்து நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணதே வந்து பஸ்ஸில் தான் போனேன். நைட்டு பெங்களூர் டு சென்னை வந்து பஸ்ஸில் தான் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போனேன். எனக்கு வந்து அதெல்லாம் இப்போ யோசிக்கும் போது நம்ம எவ்வளோ பயம் இல்லாமல் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு யோசிக்க தோணுது. பட் இப்போ நினச்சா, இப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் ட்ராவல் பண்ணுறேன், பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் போக மாட்டேன். ஆனால் அந்த டைமில் எப்படி நான் போனேன்னு எனக்கே தெரியல. ஸோ 7th மந்த் வந்து வளைகாப்பு பண்ணி அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அப்போவுமே நான் வாமிட்டிங் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அப்போவுமே எனக்கு வாமிட்டிங் இருக்குது. 7th மந்த் வந்து நான் எந்த ஹாஸ்பிட்டல், சென்னைக்கு போயாச்சு, எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கணும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் செக்கப் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். நாங்கள் வந்து சென்னையில் வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பேர் தெரியும். அங்கே தான் வந்து அக்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பாப்பாவுமே அங்கே தான் வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ அங்கே நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அக்கா வந்து அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ 7th மந்த்தில் செக்கப்லாம் போயிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8th மந்த்தும் அந்த மாதிரி தான் செக் பண்ணோம். க்ரோத் ஸ்கேன் எடுத்தாங்க 8th மந்த்தில். 8th மந்த் எண்டிங்கில் தான் எடுத்தாங்க எனக்கு க்ரோத் ஸ்கேனு. 8th மந்த் எண்டிங்கில் இல்லை, சாரி, 8th மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி எடுத்தாங்க க்ரோத் ஸ்கேனு. எல்லாமே ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ 9th மந்த் ஸ்டார்டிங் வந்தாச்சு. 9th மந்த் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் வந்து நீங்கள் செக்கப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9th மந்த் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நாள் வந்து செக்கப் போகும்போது நான் எவ்ரி தேர்ஸ்டே தான் வந்து செக்கப் போவேன். அங்கே தான் அப்போ தான் வந்து அந்த நாங்கள் பார்க்குற டாக்டர், அக்காவுக்கு 2 டெலிவரி பார்த்தாங்களோ அந்த டாக்டர் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்பவே நல்லா பார்க்குறதுனால கன்சல்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அவங்கக்கிட்டே காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே தான் போவேன் நான். அப்போ 9th மந்த் ஸ்டார்டிங்கில் நான் வந்து போகும்போது இன்னொரு வாட்டி நீங்கள் க்ரோத் ஸ்கேன் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்க்கும்போது
பாப்பாவோட வெயிட் வந்து 9th மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து 3 கேஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனில் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து செம்ம ஷாக்கிங்காக தான் இருந்தது. எனக்கு வந்து வயிறே சுத்தமாக தெரியல. 2வது நான் வெயிட்டே சுத்தமாக போடல. நான் வந்து ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 3-4 கிலோ குறைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. நான் வந்து வெயிட்டே பெருசாக போடலை. எனக்கு நான் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக வயிறு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். குட்டியாக தான் இருக்கும். நான் வந்து 7th மந்த் பேபி ஷவர் ஃபோட்டோஸ்லாம் வேணால் அட்டாச் பண்ணுறேன். குட்டியாக தான் வயிறு இருந்தது. எனக்கே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. 3 கிலோ எப்படி இருக்காங்க பாப்பா உள்ள எப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் வந்து 9th மந்த்தில் 2nd வீக்கு 3rd வீக் போகும்போது இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் வந்து ஜாஸ்தி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேஃபாக ஹாஸ்பிட்டல் வரணும்னா சேஃபாக காரில் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே, நம்மளுக்கு வந்து சி செக்ஷன்லாம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன். டைலேட் ஆகிட்டிங்கம்மா, உங்களுக்கு இன்றைக்கி வந்து பேபி பிறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒர்க் இருக்குது, நீ வந்து இன்றைக்கி பேபி பெற்றுக்கோ, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து செம கோவம். அதுக்குள்ளே வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர் வந்து டைலேட் ஆயிடுச்சு. ஸோ வலியே இல்லை, லைட்டாக வலி ஆரம்பிக்குது. பாப்பா என்னம்மா என்னம்மாச்சு செல்லத்துக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு